வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரொக்கோலி பராத்தா ரெசிபி தாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பெரிய ப்ரோக்கலியை நாங்கள் இந்த மாதிரி ஃப்ளாரட்ஸ் சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கப்பு கோதுமை மாவு, ஒரு 3/4 கப், சின்ன கப்பில் 3/4 கப் துருவின பன்னீர், இது வீட்டிலே செஞ்ச பன்னீருங்க. அதுக்கப்புறம் பால், பிசையறதுக்கு தேவையான அளவு பால், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம், 3 பல் பூண்டு, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், கசூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுக்கணும் வாசனைக்காக, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இதுதாங்க இந்த ப்ரொக்கோலி பராத்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். ஏன்னா அந்த துண்டாக வச்சுருந்தோம் பச்சை மிளகா, 3 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கூடவே ப்ரோக்கலியும் போட்டு அரைச்சிக்கோங்க. இதுதான் இதுக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பெரிய வைடான பவுல் வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு பிசையணும் இல்லையா, அதில் இந்த அரைச்ச பொருட்களை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கருப்பு கோதுமை வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் உப்பு ஆட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், கசூரி மேத்தி. இந்த கசூரி மேத்தியை ஆட் பண்ணும்போது நாங்கள் நல்லா நசுக்கியே வச்சுருக்கோம் உள்ளார, அதனால் கையில் திருப்பி நசுக்கி காட்டல. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ துருவி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த பன்னீரும் மாவும் நல்லா பிளெண்ட் ஆகணுங்க, இல்லைனா நல்லா இருக்காது. கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளுமே பிளெண்ட் ஆனால் தான் இந்த ப்ரொக்கோலி பராத்தா நல்லா வரும். இப்போ பாருங்கள், தண்ணிக்கு பதில் பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா அது ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நாங்கள் சின்ன சைஸில் தான் ப்ரொக்கோலி பராத்தா செய்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட செஞ்சுக்கலாம். அடுப்பு மேலே ஒரு அழகாக ஒரு தோசைக்கல்லை வச்சு அது நல்லா சூடானப்புறம் நாங்கள் எண்ணெய் ஊற்றலை, ஜஸ்ட்டு தடவிக்கிட்டோம். ப்ரெஷ்ஷால் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டின் ஷேப்பும் நாங்கள் பண்ணோம். எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணு இருக்கிறதால இந்த ஷேப் பண்ணோம். குழந்தைங்க இருந்தால் நீங்களும் இதை பண்ணி காட்டலாம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன்லேயே திருப்பி போட்டு எடுத்துட்டாங்க இல்லைங்களா, சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. என் பொண்ணு பிரித்து காட்டுறா பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு தொட்டுக்கு நாங்கள் ஒரு தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.